பக்கத்தில் இடுமாவனம்ங்கிற ஒரு நூலகத்தில் கிடைக்கிற புத்தகங்கள் இப்படி நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த வாசிப்பு அனுபவம் எனக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் எழுதணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து என் உள்ளுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ சீக்கிரமாலாம் எழுதிடலை. இங்கே என்னோடய தோழி வெண்ணிலா வந்திருக்காங்க. அந்த ஆசிரியர் பயிற்சி படிக்கும்போது கடிதம் எழுதுவோம். அவங்க கையெழுத்து வந்து ரொம்ப முத்தாக அழகாக இருக்கும். நானும் கடிதம் எழுதுவேன். எல்லா தோழிகளும் அப்போ எழுதும்போதே எதுகை மோனையோட ஒரு நேர்த்தியாக அழகாக எழுதுவேன். என்னோடய கடிதங்களுக்காக நிறைய பேர் எனக்கு கடிதம் எழுதுவாங்க என்னோடய தோழிகள். ஏன்னா அது ஒரு கவித்துவமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு சின்ன கடிதத்துக்கு கூட நான் அவ்வளோதும் மெனக்கெடுவேன். ஆனால் இலக்கியம்னா என்னென்னு எனக்கு தெரியாது. நிறைய எப்படி எழுதணும், எழுத்தாளர்கள் எல்லாம் புத்தகங்களில் வாசிக்கும்போது இவங்க இந்த புத்தகம் படிச்சுட்டு எழுதியிருக்காங்க அப்படிங்கலாம் அந்த பின்னட்டையெல்லாம் பார்ப்போம். இவங்கெல்லாம் ஏதோ வேறு எங்கேருந்தோ பிறந்து வந்தவங்க மாதிரி தான் எனக்கு ஒரு அப்போ வந்து தோணும். நாமளும் எழுதலாம் அப்படிங்கிறதெல்லாம் வராது. இருந்தாலும் என்னோடய தோழிகளுக்கு அந்த வட்டத்துக்குள்ளே கொஞ்சம் நல்லா எழுதி பார்த்துக்கிட்டு, அதுமாரி ஆசிரியர் சங்க கூட்டங்களில் இந்த கவிதை, அடுத்தது சொற்பொழிவு அப்படிங்கிற பேரில் நூலகங்கள்லேருந்து எடுக்கிற வாலி, சிற்பி இவங்களோட கவிதை, வைரமுத்து இவங்களோட கவிதைகளை எல்லாம் உல்ட்டா பண்ணி எழுதிட்டு போய் அப்படி வாசிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ என் வாழ்க்கையில் நான் பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல கவிஞரை புத்தகங்கள் வழியாக கண்டடைஞ்சது. என்னோடய கணவர் கரிகாலன், அவரோட புத்தகம் ஒன்று எனக்கு கைக்கு கிடச்சிது. படிச்சுட்டு என்னோடய தம்பி ஒருத்தருக்காக ஒரு கடிதம் எழுதினேன். அவர் எழுதி தர சொன்னார், விமர்சன கடிதம் ஒன்று எழுதி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி. அவருக்காக எழுதி கொடுத்த கடிதம் என்னோடய கணவருக்கு போய் கிடச்சிது. அவங்க வந்து உங்களோட கடிதமே கவிதை மாதிரி இருக்குது, நீங்கள் தொடர்ந்து எழுதுங்க அப்படிங்கிற ஒரு உற்சாக பதிலாக அனுப்பியிருந்தாங்க. இப்படி எங்களுக்குள்ள கடித தொடர்பு ஒரு 6 மாத காலம் கடிதமாகவே ஒரு தொடர்பாக இருந்துக்கிட்டு இருந்தது. பின்னர் அது வந்து ஒரு நட்பாக மாறி பின்பு வந்து காதலாக மாறிச்சுது. 2 வருஷங்கள் நாங்கள் பார்த்துக்கிட்டதே கிடையாது. அதுக்கு பிறகு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு பிறகு அவங்க வந்து நிறைய இலக்கியவாதிகள் வந்து எங்கள் வீட்டுக்கு வரும்படியான ஒரு இலக்கிய கூட்டங்களை நடத்துவாங்க. அப்போ இலக்கியவாதிகளை நேரடியாக பார்க்குற ஒரு பரிச்சயம் எனக்கு கிடச்சிது. நான் எங்கேயோ யாரோ பெரிய பிறப்புகள், அவங்கெல்லாம் இலக்கியம் படைக்கிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, கதை எழுதுகிறவங்களாம் யாரோ மிக ஒரு உன்னதமான நிலையில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உன்னதமான நிலையில் இருக்கக்கூடியவங்க தான், ஆனால் அவங்களுக்கு நம்மளும் அது மாதிரி ஒருத்தவங்கிறத என்னால் உணர முடியலை. இல்லை, எங்கள் வீட்டுக்கு வர இலக்கியவாதிகள் எல்லாம் வியப்போடு பார்ப்பேன். ஒரு கட்டத்தில் அப்படியே எழுத ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய முதல் நாவல் மாணிக்கம் அப்படிங்கிறது. இதை வந்து ரொம்ப தற்செயலாக இயல்பாக, அதாவது ஒரு சிற்றிதழ் ஒன்று நடத்துனாங்க, என்னோடய கணவர் நடத்தினார். அதில் வந்து விளம்பரத்துக்காக பணம் கொடுத்தேன். நான் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால எல்லோரும் விளம்பரம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த இதழ் கொண்டு வரத்துக்காக கொஞ்சம் பண உதவி செஞ்சேன். அந்த நன்றிக்காக நீ ஏதாவது எழுதி கொடு, நீ தான் கவிதையெல்லாம் எழுதுவேன், 4 வரி எழுதி கொடு, நான் என்னோடய புத்தகத்தில் போடுறேன், இவ்வளோ பணம் வாங்கிட்டு உன் பேர் வராமல் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு உந்துதலில் கதை எழுத ஆரம்பித்து அதுதான் மாணிக்கம். ஒரு சிறுகதையை எழுதுவோம் அப்படின்ட்டு துவங்கினேன். ஒரு சிறுகதைங்கிறது ஒரு 20 பக்கத்துக்குள்ளே ஒரு ஆரம்பம் இருக்கணும், ஒரு முடிவு இருக்கணும். அப்படின்னா அதை தாண்டி அது பாட்டில் போயிட்டே இருந்தது. ஆனால் அந்த ஒரு பகுதி வந்து முடிவுக்கு வந்துச்சு. அதோட அந்த கதையோட முடிவு அங்கே இருக்கிறது மாதிரி தெரியல எனக்கு. அது எங்கேயோ இருக்குது. அதை அப்புறம் அந்த என்ன நான் போய் கேட்குறேன், இது மாதிரி என்னங்க இது, நான் ஒரு கதை எழுதிட்டேன், நீங்கள் கேட்டிங்கன்ட்டு கொடுக்குறதுக்காக கதை எழுதினேன், முடிவு வந்துச்சு, ஆனால் அந்த கதையோட முடிவு மாதிரி தெரியலை, அந்த பகுதி தான் முடிஞ்சிருக்க மாதிரி இருக்குன்னு. சரி, நீ என்ன எழுத வருதுன்னா எழுது அப்படின்ட்டாங்க. அன்றைக்கே எனக்கு ஒரு நாற்காலி மேஜை எல்லாம் தனியாக வாங்கி போட்டு எழுத வச்சாங்க. நான் எழுதுகிறேன். ஒரு இரவில் உட்காந்து எழுதி கிட்டத்தட்ட 90 பக்கம் அன்றைக்கி ராத்திரியே எழுதுகிறேன். ஒரே இரவுக்குள்ளே 90 பக்கம் எழுதுனேன் அன்றைக்கி. அடுத்தது அது ஒரு 27 நாளில் அந்த ஒரு முழு நாவலையும் முடிச்சிட்டேன். அவ்வளோ ஒரு தவிப்பு மனசுக்குள்ளே எழுதணும் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளராக இந்த சமூகத்தில் நான் என்னை நிரூபித்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரும் தவிப்பு நெருப்பு மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். எழுத வச்சு எழுதினேன், எழுதி முடிச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. மற்றவங்கள்ட்ட காமிச்சு அதை வந்து படிக்க வச்சு அவங்க சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் கேட்டதுக்கு பிறகு எனக்கு உண்மையாக ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு அடுத்த நாவலுக்கு எழுத ஆரம்பித்தேன். அதுதான் ஆழம். இது மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த நாவல்களை நான் நோக்கி போயிட்டே இருந்தேன். எழுதினத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை. அடுத்தது எப்படி எழுதுகிறேனாலும்
எழுதுறதுக்காக துவங்குறப்ப எனக்கு ஏதோ ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு தேவைப்பட்டது. அதை துவங்கினேன்னா அடுத்த அத்தியாயத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை, அது முடிகிற வரைக்கும் அந்த அத்தியாயம் அவ்வளோதான். இப்போ ஒரு நாவல் எழுதணுன்னா ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு தான் எழுதணும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து நமக்கு ஆரம்பம் இருக்கணும், என்னென்ன இதை படிப்படியாக என்னென்ன விஷயங்களை சொல்லிட்டு போகிறோம், முடிவு எங்கே வருது, இதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு எழுதுனா தான் ஒரு நாவல் கட்டுமானம்ங்கிறது அதுதான், அப்படி தான் நல்லா வரும் அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா நான் என்னோடய அனுபவத்தில் அது மாதிரி எனக்கு எதுவுமே வாய்ச்சதில்லை, என்னால் அது முடியவும் இல்லை. இப்போ இந்த ஒரு பேச்சை கூட என்னால் திட்டமிட முடியலை. அடுத்தது என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்கிறதே இல்லை. அப்படியே பேச ஆரம்பிக்கிறோம், பேசுவோம், அவ்வளோதான். என்ன வருதோ என்னோடய அனுபவங்கள் தான். அதுக்காக தான் ஒரு சுலபமான ஒரு தலைப்பையை நான் எடுத்துக்கிட்டேன். அது இங்கே தேவையாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை தெரிவு பண்ணேன். அது மாதிரி இப்படி எழுதிட்டு போகையில் எதுக்காக நம்ம எழுத வரோம் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசித்து பார்த்தோன்னா, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை சுலபமாக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நமக்கு கிடைக்கிற வகையில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் நடத்தப்பட்டு இருக்குது. எல்லாத்த பற்றிய படிப்பும் நமக்கு இருக்குது. இப்போ எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறனாலும் அதுக்காக ஒரு படிப்பு முறை இருக்குது, கல்வி முறை இருக்குது, ஒரு டிகிரி இருக்குது, ஒரு அறிவியல் எதை பற்றியும் ஒரு நுட்பமான ஒரு அறிவியல், ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்னு போயிட்டு இருக்கிற அளவில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கானதை எது கற்றுக் கொடுக்குது நமக்கு? அறிவியல் கற்றுக் கொடுத்துருமா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத வந்து ஒரு அறிவியலோ தொழில்நுட்பமோ அல்லது உயர்கல்வியோ எதுவும் கற்றுக் கொடுக்கல, எதுவும் இல்லை இங்கே. அப்போ அங்கே கற்றுக் கொடுக்குறது எதுன்னா இலக்கியங்கள் தான். இப்போ முன்னாடி வாழ்ந்த இலக்கியம், அந்த வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம எதுலேருந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒரு நல்ல முன்னுதாரணமான வாழ்க்கையிலேருந்து நம்ம வாழ்க்கையை வகுத்துக்க முடியும், அந்த நெறிகளை நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், சொல்கிறோம். நம்ம அப்படி தான் நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அந்த முன்னுதாரணமான வாழ்க்கை எங்கே இருக்குது? எப்படி நம்மளுக்கு அது எல்லாமே கிடைக்குதா? ஒரு சில இப்போ காந்தி, நேரு இவங்களோட வாழ்க்கை வரலாறுகளை நம்ம படிக்கிறோம். அது எத்தனை பேரோட வாழ்க்கை வரலாறு நமக்கு கிடைக்குது? கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வெற்றியாளர்கள், வெற்றி பெற்றவங்க அப்படின்னு இந்த உலகத்தால் அறியப்பட்ட ஒரு சிலரோட வாழ்க்கை வரலாறு அல்லது சுய வரலாறு நமக்கு கிடைக்குது. ஆனால் நான் வந்து இவங்களை மட்டுமே வியப்பாக பார்க்குறதில்ல, என்னால் இவங்களை மட்டும் வியப்பாக பார்க்க முடியலை. என் கூட பிறந்தவங்க, என் பக்கத்து வீட்டு அக்கா, பெரியம்மா, சின்னம்மா, பாட்டி, இவங்களோட வாழ்க்கை இதை விட அற்புதமாக இருக்குது. எளிய மனிதர்கள், அவங்க வாழ்க்கையில் கடைபிடிக்கிற நெறி, அவங்களோட அன்பு, அவங்களோட பாச பிணைப்பு, ஒரு குடும்பத்துக்காக அவங்க செய்கிற தியாகம். நான் தியாகம் செய்யணுங்கிறதெல்லாம் ஊக்குவிக்கிறவ கிடையாது, இருந்தாலும் அவங்க வந்து எல்லாமே தேவைப்படுது தானே. நம்ம வந்து பெண்ணியம் அப்படின்ட்டுலாம் பேசிக்கிட்டெல்லாம் போக முடியாது. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு பேனருக்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். என்னோடய படைப்புகளை எல்லாருமே பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் பெண்ணிய நாவல்கள் அப்படிம்பாங்க. ஏன்னா என்னோடய நாவல்களில் எல்லாமே பெண் பாத்திரங்களை தான் முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருப்பேன். முக்கிய பாத்திரங்கள், மைய பாத்திரங்களை பார்த்தா பெண்கள் தான் இருப்பாங்க. அதனால் என்னை பெண்ணிய படைப்புக்குள்ளே என்னை தள்ளிடுவாங்க. நான் ஏதோ ஆணுக்கு விரோதமாக எழுதுகிற மாதிரியும் பெண்களை தூக்கி பிடிச்சி எழுதுகிற மாதிரியும் அப்படின்னு ஒரு இதில் வந்து ஆய்வு செய்கிறவங்கெல்லாம் இவன் பெண்ணிய படைப்பு, பெண்ணிய எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு பேனருக்கு கீழே என்னை வைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. நான் வெகு இயல்பாக என் பக்கத்தில் என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற எளிய பெண்களை பார்க்குறேன், அவங்களோட வழிகளை நான் உணர்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன், உள்வாங்கிக்கிட்டு அதை நான் படைப்பாக என்னோட மன வெளிப்பாடாக நான் அதை வெளிப்படுத்துகிறேன், எழுத்தில் அதை வெளிப்படுத்துகிறேன். அது மாதிரி வெளிப்படும்போது அது இயல்பாக பெண்ணுக்கு சாதகமான ஒரு எழுத்தா, பெண்ணுக்கான நியாயங்களை கேட்கக்கூடிய ஒரு எழுத்தா, பெண்களை பற்றி பேசக்கூடிய ஒரு எழுத்தா அது அமைந்து விடுகிறது. இதை வந்து பெண்ணிய படைப்புங்கிறாங்க. இதுதானே உண்மை. இன்றைக்கி ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் பாருங்கள்,
ஒரு குடும்பத்துக்கு முதுகெலும்பா தூக்கி நிறுத்திட்டு இருக்கிறவ பெண். இது இல்லைன்னு மறுக்க முடியாது. இன்னைக்கு எல்லா கிராமங்கள்லையும் அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. வாழ்க்கைக்கான நெறிகளை அந்த எளிய மனிதர்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டி இருக்குது. எனக்கு அவங்க சொல்கிறது தான் ரொம்ப பெரிய பெரிய வேதங்களாக தெரியுது. ஒரு சாதாரணமாக ஒரு பழமொழியை சொல்லிட்டு போவாங்க. அதை நம்ம உணர்ந்து ஒரு தடவைக்கு 2 தடவையாக படித்து பார்த்தா அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். நம்ம திருவள்ளுவர் சொல்லாத விஷயங்களையெல்லாம் கூட நம்ம கிராமத்தில் படிக்காத பாமரத்தன்மையோடு இருக்கிற மூதாட்டிகள் சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப வெகு இயல்பாக சொல்லிட்டு போகிறாங்க, போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்க. நான் அதனால் திருவள்ளுவரை குறைச்செல்லாம் மதிப்பிடலை. நம்மளோட மறையே திருக்குறள் தான். திருக்குறளை பார்த்து கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. திருக்குறள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. திருக்குறளில் சொல்கிற அத்தனை கருத்துக்களும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுலேருந்து எல்லா வகுப்புகள்லையும் நம்ம திருக்குறளை தவிர்த்துட்டு நம்ம படிக்கலை. அதை படிச்சுட்டு தான் அடுத்த விஷயங்களை படிச்சுட்டு வரோம் நம்ம. அதனால் அந்த கருத்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்கிறதுனால நான் அப்படி சொல்ல வரேன். ஆனால் யாருக்குமே தெரியாத, பக்கத்து ஊருக்கு கூட தெரியாத, ஒரு யாருக்கும் அறிமுகம் இல்லாத, ஒரு எல்லாராலையும் ஒடுக்கி வைக்கப்பட்ட, அதாவது யாருமே திரும்பி பார்க்கல அவங்கள, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் இருக்கிற அறச்சிந்தனை, நெறி, அன்பு, அவங்க ஒரு பெரும் உண்மைக்காக போராடுறது, இந்த விஷயங்கள்லாம் என்னை ரொம்ப ரொம்ப கவருது. அதனால தான் அவங்கள நான் வந்து என்னோடய எழுத்தில் முக்கியமான பாத்திரங்களாக எடுத்து நான் எழுதினேன். இன்னமுமே வந்து படித்த பெண்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையிலெல்லாம் பிரச்சனை இல்லையா? நீங்கள் ஏன் இவங்களை பற்றியே மட்டுமே எழுதிட்டு இருக்கீங்க? உழைக்கும் பெண்கள், அதுவும் விளிம்பு நிலையில் இருக்கிற எளிய உழைக்கும் பெண்களை மட்டுமே மையமாக நீங்கள் வச்சு எழுதுறீங்களே, படித்த பெண்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லையான்னு கேட்குறாங்க. எங்கள் ஊரில் முதல்ல படித்து ஒரு அரசு பணிக்கு, ஒரு ஆசிரியர் பணிக்கு வந்தது நான் தான். எங்கள் ஊர்லேயே முதல் ஆசிரியர் நான் தான். படித்து அரசாங்க சம்பளம் வாங்கினது நான் தான். எனக்கு பிறகு இப்போ பரவலாக வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் பணிக்கு வந்தப்போ எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட ஆண் ஆசிரியர்கள் இருந்தாங்க. ஆசிரியர் பணி தான், வேறு பணிக்கு கூட 1-2 தான் மற்ற பணிக்கு போயிருப்பாங்க, எல்லாம் ஆசிரியர்களாகவே இருந்தாங்க. இது ஏன் இப்போ சமமாக இருக்காங்க, ஆணும் பெண்ணும் சமமாக இருக்காங்க. அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க, இங்கே நான் தான் முத வந்திருக்கேன். நானும் தடுமாறி எங்கேயோ குருகுலம் அப்படின்னு ஹாஸ்டலில் அங்கே எங்கே ஓடி போய் படித்து தடுமாறி வந்தேன் நான். ஏன் இந்த நிலைமை? அப்போ பெண்களுக்கு அறிவே இல்லையா? இதெல்லாம் தான் என்னை பாதிச்சுது. இந்தமாரி விஷயங்களுக்காக தான் நான் பெண்களை மீண்டும் மீண்டும் அவங்கள்ட்ட இருக்கிற கடினமான உழைப்பு, சோர்ந்தே போக மாட்டாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. கணவன் குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணுவான், எல்லாத்தையும் போட்டு உடைப்பான். மறுநாள் அந்த குடும்பமே இருக்காதுங்கிற அளவில் நைட்டு இரவில் பார்த்தா எல்லாத்தையும் நிறைவி வச்சுருவான். ஆனால் மறுநாளும் அந்த பொண்ணு என்ன செய்வா? புதுமையாக அந்த குடும்பத்தை உருவாக்குவா. இதெல்லாம் தான் எனக்கு வந்து என்னோடய மனசில் ஆழமாக அவங்கள பற்றி எழுதணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை ஏற்படுத்துது. அது மாதிரி மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதினேன். அந்த நாவலில் வந்து செல்லாயி அப்படிங்கிற பாத்திரம்தான் முக்கிய கதாபாத்திரம். அதை கூட எல்லாருமே கேட்பாங்க, மாணிக்கம்னு பேர் வச்சுருக்கீங்களே, ஏன் செல்லாயி தானே அதில் வந்து மைய கதாபாத்திரம், ஏன் மாணிக்கம்னு பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. இருந்தாலும் கூட அந்த மாணிக்கம் கதாபாத்திரம் பல தவறுகளை பண்ணினாலும் கூட அந்த நாவலுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறவரா அல்லது ஒரு நெகிழ்ச்சியான தருணங்களை அந்த நாவலில் மறுபடியும் அமைத்து கொடுக்கக்கூடியவராக இருக்க அந்த பாத்திரத்தை நான் அந்த பாத்திரத்தோட பேரை வச்சேன். ஏன்னா அது வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா அப்பாவோட கதை தான் அது. எனக்கு என்ன பாருங்கள், நான் வந்து அது மாதிரி ஒரு சூழலில் வளர்ந்துருந்தேன். அம்மா பேரை முன்னிறுத்தக்கூடாது, அப்பா பேரை தான் முன்னிறுத்தணும். எனக்கு அப்போ அப்படி தான் இருந்தது, என்னோட சிந்தனைக்கே அப்படி தான் இருந்தது. அந்த அளவுக்கு எனக்கு வெளிச்சம் இல்லை. ஒரு பெண்ணுன்னா ஒரு குடும்பத்தில் அப்பாவை முன்னிறுத்தணும் அல்லது அண்ணனை முன்னிறுத்தணும், அடுத்தபடியாக தான் அக்கா, அம்மா, மற்ற பெண்கள். இந்த நிலைமை நானும் இப்போ அதே சூழலில் இருந்து வளர்ந்தவ தானே. இப்போ எனக்கு பரவாயில்ல, நான் வெளியில் போகிறேன், பல இடங்களுக்கும் போகிறேன், பல நிகழ்ச்சிகளை பார்க்குறேன், பல புத்தகங்களை படிக்கிறேன். இப்போ எனக்கு எல்லாத்த பற்றியும் ஒரு வெளிச்சம் இருக்குது, விரிவான ஒரு பார்வை இருக்குது, எல்லாத்த பற்றியும் யோசிக்கிறேன், எனக்கு புரியுது. ஆனால் அப்போ அப்படி இல்லை. நானும் ரொம்ப ஒரு கட்டிப்பட்டித்தனமாக வளர்க்கப்பட்ட ஒரு பெண் தான்.
என்னோட 20 வயசு வரைக்குமே ரொம்ப கட்டுப்பட்டித்தனமாக இருந்த ஒரு பெண் தான் நான். அப்படி தான் வளர்த்தேன். இப்போ அதுக்காக நான் வந்து இஷ்டத்துக்கு பண்ணுறேன்னெல்லாம் இல்லை. இப்போ ஒரு புரிதலோட ஒரு எல்லாத்த பற்றியும் ஒரு தெளிவு கிடைத்தவளாக நான் வந்து இயங்கிட்டு இருக்கேன். அடுத்தது அளம் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதினேன். அது வேதாரண்யம் பக்கத்தில் கோவில் தாழ்வு என்கிற கிராமத்தில் நிகழ்கிற ஒரு கதை. அந்த கதையில் ஒரு அம்மா 3 பெண்கள். இவங்க 3 பேருமே வந்து உப்பளத்தை நம்பி, அவங்க அப்பா வந்து அவங்க இந்த பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையிலேயே வெளியூர் போவார், வெளிநாட்டுக்கு போவார், சிங்கப்பூருக்கு நான் சம்பாதிச்சுட்டு வரேன்னு. போனவர் தான் வரமாட்டார். ஆனால் அந்த அம்மா வந்து அந்த 3 பெண்களையும் கரை சேர்க்கறதுக்காக அந்த பெண்களோட அவங்க படுற பாடுகள் தான் அந்த அளம் நாவல். அடுத்ததாக கீதாரி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்கேன். அது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து எனக்கு வந்து 7-15 வரைக்கும் தான் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறைவான நேரத்தில் நான் உங்கள்கிட்ட எவ்வளவு பேச முடியும் பார்க்குறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து தமிழகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் வருவாங்க. தங்களோட ஆடு மாடுகளோட ஆடுகளை மேய்க்கிறதுக்கு வருவாங்க. அவங்கள பற்றி அவங்க என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இடம் நல்லா இருக்கும், வெட்டையாக இருக்கும், மணல் பாங்கான இடம். இந்த மழை நாட்களில் ஆடுகளுக்கு கோமாரி நோய் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே வந்து தங்கியிருப்பாங்க, பட்டி போட்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரி வரவங்க, நான் பள்ளிக்கூடம் போயிருப்பேன், போகையில் பார்த்தா அந்த இடம் காலியாக இருக்கும். மாலை பள்ளிக்கூடம் விட்டு திரும்பி வரும்போது பார்த்தா அங்கே இருந்துக்கிட்டு, வாங்க டீச்சர் நல்லா இருக்கீங்களா, பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கா அப்படிம்பாங்க அந்த ஆட்டுக்காரம்மா. அவங்க என்ன வரவேற்பாங்க. அதுக்குள்ளே அவங்க அங்கே குடும்பமாக இருப்பாங்க. ஒரு கூடாரம் போட்டுக்கிட்டு ஆடுகளுக்கு பட்டி அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு எளிமையான, எந்த இடத்துலையும் அப்படியே இருந்து வந்து அவங்க வாழ்க்கையை அப்படியே தகவமைச்சுக்கிற ஒரு இயல்பான வாழ்க்கை அவங்களோடது. மழையா வெயிலா எதுனாலும் அந்த வெட்ட வெளியிலேயே அதை எதிர்கொள்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு எளிய மக்கள். அவங்கள பற்றிய நாவல் தான் கீதாரி. அந்த கீதாரியை வந்து ஒரு கூட்டத்தில், சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் இந்த கீதாரியை நான் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் படமாக்கியிருக்க வாய்ப்பு இருந்தால் பண்ணியிருப்பேன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது எனக்கு. நம்ம இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னதான் ஞாபகம். இப்போ அவருக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. அந்த நாவலை வந்து சமுத்திரக்கனி பண்ணுறதா அது வந்து ஒரு போயிட்டுருக்குது. இது அடுத்ததாக வந்து ஆறுகாட்டுத்துறை அப்படின்னு ஒரு நாவல் எழுதினேன். அதுவும் வந்து வேதாரண்யம் பக்கத்தில் உள்ள மீன்பிடிக்கும் எளிய மக்களோட வாழ்க்கை. கிட்டத்தட்ட என்னோடய நேரம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து கண்ணகின்னு ஒரு நாவல் எழுதினேன். அடுத்த சந்தர்ப்பம் வந்தால் நம்ம இதை பற்றியெல்லாம் விரிவாக பேசலாம். அடுத்ததாக பொன்னாச்சரம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினேன். தொப்புள் கொடி அப்படிங்கிற ஒரு நாவல். இப்போ வந்து பிள்ளைக்கணியமதே அப்படின்னு ஒரு நாவல் வந்துட்டுருக்குது. இன்னும் இதுமாரி ஒரு 10 நாவல்கள். எல்லாமே வந்து நம்ம எங்கேருந்து எழுத போகிறோம், நம்மளாம் நம்மளோட வாழ்க்கை பார்க்குற எளிய மனிதர்களோட பிரச்சனைகள், அதை நம்ம உள்வாங்கிக்கிறோம், அதை வெளிப்படுத்துகிறோம். ஒரு தவிப்பு நமக்குள்ளே, இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே. நம்ம என்ன செய்வோம், யாரையாவது பார்த்தா ஒரு கஷ்டப்படுறவங்கள பார்த்தா அச்சோ அப்படின்ட்டு 2 உச்சி கொட்டிகிட்டு போவோம். இன்னும் கஷ்டமாக இருந்தால் 2 துளி கண்ணீர் வரும் நம்ம கண்ணில். அதையும் தாண்டி என்ன செய்யுது, அது நம்ம மனசுக்குள்ளே கடந்து நம்மளை அரிச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி ஆச்சு, இப்படி பார்த்துமே இரவு தூங்கும்போது அந்த நினைப்பு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படியே மனசை பிசையும். என்ன செய்யலாம், யாரால் என்ன செய்ய முடியும்? நம்ம எங்கேயோ பார்த்துட்டு வந்த நினைவு தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அதை எழுத்தாக கொண்டுட்டு வரோம். ஒரு கட்டத்தில் உட்காந்து முடியாது, அது நம்ம மனசுக்குள்ளே இருந்துட்டு அப்படியே நெருப்பு மாதிரி கணிஞ்சு ஒரு கட்டத்தில் வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம உட்காந்து எழுதுகிறோம். வேறு என்ன செய்வோம்? எல்லா அநீதிகளுக்கு எதிராகவும் எந்த இதை நீங்கள் பார்த்தாலும் எல்லா வழிகளுக்கான நிவாரணியாகவும் நம்மளோட எழுத்து தான் நமக்கு அமையும். நான் இப்போ ஏன் எதுக்காக நம்முடையன்னு சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற நிறையா பிள்ளைங்க எழுதுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்முடைய அப்படின்னு சொல்லி, என்னுடைய அப்படின்னு சொல்லாமல் நம்முடையன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கீதாரியில் 2 பெண்கள், அதை மட்டும், அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் பார்த்ததை எப்படி அந்த கீதாரி கதையில் பதிவு பண்ணேங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன்.
நான் வந்து 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன், வேதாரண்யம் கஸ்தூரிபா காந்தி கன்னியா குருகுலத்தில். அப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த பொங்கல் விடுமுறை விட்டாங்க. பொங்கல் விடுமுறையப்போ பேருந்தில், அப்போ தான் நாங்கள் அங்கே அந்த விடுதிக்கு போயிட்டால் வெளியிலலாம் வர முடியாது. ஒரு 6 மாதம் உள்ளே கிடந்துட்டு வெளியில் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வெளி உலகத்தை பார்க்குறது மாதிரி அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த பேருந்தில் ஒரு ஓரத்து இருக்கையில் உட்காந்து நான் வந்துட்டுருக்கேன். 8ஆவது படிக்கிற பொண்ணு தான், சின்ன பாவாடை சட்டை போட்ட பொண்ணு தான். அப்போ வந்து ஒரு இடத்துல அந்த பேருந்து நிற்கிது. அந்த ஜன்னல் வழியாக நான் வெளியில் பார்க்குறேன், ஒரு கர்ப்பிணி பெண், மனநலம் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நிறை மாத கர்ப்பிணி மாதிரி வயிறு பெருசாக இருக்குது. அவளோட பாவாடை தான் ஒன்று போட்டிருக்கா, கந்தலான பாவாடை. எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கற்பனைக்கு தெரியும், அங்கங்கே கிழிஞ்சிருக்கு. அது மாதிரி அவளோட உடம்புக்கு பொருந்தாத ஒரு சட்டை, தொலைன்னு ஒரு சட்டை, அது கூட முழுசாக இருக்கான்னு இல்லை, முழுமையாக உள்ள சட்டை கிடையாது. கந்தெல்லாம் அங்கங்கே கிழிஞ்சி உடம்பெல்லாம் அப்படியே தெரியுது. இது மாதிரி ஒரு சட்டை, தலை பரட்டை, ஆனால் நிறை மாத கர்ப்பிணி. அப்படியே அங்கே கீழே நிற்கிறாங்க. இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு கண்ணில் தண்ணி வருது. இன்னைக்கு யாரும் இல்லை. அதை நினச்சி பாருங்க, அது நம்ம கூட பிறந்த ஒரு சகோதரி இல்லையா, நம்மளை மாதிரி ஒரு பெண் இல்லையா? என்ன பண்ணுறேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போது எனக்கு 13 வயசு தான். அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. உடனே பேருந்து எடுத்துச்சு. நான் திரும்பி ஜன்னல் வழியாக தலையை எட்டி பார்த்துக்கிட்டு வரேன். பேருந்து எடுத்துச்சு, நான் வந்துட்டேன். வந்து எங்கள் அக்காக்கிட்டையெல்லாம் சொல்லி பார்க்குறேன், எவனாவது குடிகாரனோ குடிச்சிட்டு அந்த பொண்ணை வீணாக்கியிருப்பானுங்க, சாதாரணமாக சொல்லிவிட்டு எல்லாருமே கடந்து போகிறாங்க. எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கு மறுபடியும் போய் உதவி செய்கிறதுக்கான சூழல் இல்லை, அல்லது எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த அம்மா மாதிரியெல்லாம், இந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அம்மா மாதிரின்னா உடனே பேருந்து நிறுத்திட்டு ஓடி போய் உதவி செய்யலாம். நான் என்ன பண்ண முடியும்? 8ஆவது படிக்கிற பொண்ணு, என்ன நினச்சி பேருந்து நிறுத்த கூட எனக்கு தெரியாது. அப்போ வந்துட்டேன். அதுவும் அந்த தவிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே கணண்டுக்கிட்டே இருக்குது. நான் என்னோட 33ஆவது வயசில், 13 வயசில் பார்த்தது, 33ஆவது வயசில் கீதாரியில் அந்த பெண்ணோட வழிகளை நான் பதிவு பண்ணுறேன். அந்த பெண்ணுக்கு வழிகளை பதிவு பண்ணுறது மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ இயற்கையாக இயல்பாக யதார்த்த வாழ்க்கையில் அதுக்கான நிவாரணம்லாம் கிடைக்குதோ கிடைக்கலையோ தெரியாது. ஒரு படைப்பாளிங்கிற படைப்பு வழியாகவாவது அந்த வழிகளுக்கான நிவாரணியை, ஒரு பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறத முனைப்பை ஏற்படுத்துது இந்த எழுத்து. நான் கொடுக்குறேன். ஒரு ஆடு கிடைக்கட்டும் கீதாரி குடும்பத்துக்கிட்ட அந்த பெண் வந்து சேர்றா. அந்தரான ஒரு காட்டில், அதாவது கோட்டவம்னு சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் கோட்டவம்னா தெரியும், அந்த பகுதியில் கோட்டவம்னா என்னென்னு தெரியாது. அந்த கோட்டவம் பகுதிகளில் வந்து ஆடு கடை கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பெண் வந்து சேர்றா. அப்படியே முனைகிட்டு முடியாமல் விழுந்துடுறா. அப்போ அந்த ராமு கீதாரி அவரோட மனைவியை அனுப்பி, போய் அந்த பொண்ணுக்கு பிரசவ வழியில் துடிக்குது போல இருக்குது, போய் பிரசவ பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆடு கடை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி மசண்ட நேரம். அந்த அம்மா போய் பார்க்குறா. அவளால் அந்த குழந்தைங்கள ஒரு பிரசவத்துக்கு முன்னாடி குழந்தைங்கன்னு தெரியாது, ஒரு குழந்தைய பறக்க போகுது அப்படின்னு பிடிச்சி பார்க்குறா. அவளால் எடுக்க முடியலை. என்னென்னமோ இவ சொல்லி பார்க்குறா. அந்த பொண்ணு சத்தம் போடுதே தவிர இவ சொல்கிறது அந்த பொண்ணுக்கு புரியலை, அந்த பொண்ணு என்ன சொல்லி சத்தம் போடுதுன்னு இவளுக்கு புரியலை. ரொம்ப தவிக்கிறாங்க. அந்த அம்மாவோட பொண்ணும் போய் கூட அறிக்கனை வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. அப்போ பக்கத்தில் இருக்கிற ராமுகிதாரி பொறுமை இழந்து போகிறாரு. அந்த பொண்ணை ஏண்டி இப்படி கத்த விடுற அப்படின்ட்டு வேகமாக வர்றாரு. அறிக்கனை இப்படி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தன்னோட மனைவியை எட்ட போக சொல்லிவிட்டு அந்த குழந்தைய பிரசவம் பார்க்குறாரு. எடுத்து இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் எப்படி லாவகமாக கையை விட்டு எடுப்பாரோ அதுமாரி அந்த குழந்தைய எடுக்கிறாரு. ஒரு பெண் குழந்தை எடுத்து இந்தாடி தொப்புள் கொடியெல்லாம் அறுத்துட்டு போடு, சுத்தம் பண்ணி போடு அப்படின்ட்டு அவர் எட்டு போயிடுறாரு. ஆனால் மறுபடியும் அந்த பொண்ணு அழுகை நிறுத்தலை. மறுபடியும் வழியில் துடிக்குது. ஏன்னா இன்னொரு குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்குது. மறுபடியும் வந்து அந்த குழந்தையும் அவர் எடுக்கிறாரு. எடுத்தால் ரெட்டை பிரசவம், சுகப்பிரசவம் முடிஞ்சிருது. இப்போ அந்த குழந்தைங்களை என்ன பண்ணுறது, அந்த பெண்ணை தாயை என்ன பண்ணுறது? அந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு,
எந்த ஆதரவும் இல்லாத பொண்ணு. இப்போ என்ன பண்ணுறது? இது எழுத்தின் மூலமாக தான் நம்மள தீர்வு காண முடியும். அந்த பொண்ணு உண்மையிலேயே நான் பார்த்த பொண்ணு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த பொண்ணுக்கு இந்த 2 பொண்ணையும் 2 குடும்பத்துக்கிட்ட கொடுத்து, இந்த கீதாரிக்கிட்ட ஒன்றும் இன்னொரு ஊருக்காரர்கிட்ட ஒரு பொண்ணையும் ஒப்படைச்சி அழகாக வளர்க்க வச்சேன். அந்த பெண்ணை தாயை கொண்ட ஆஸ்பத்திரியில் சேர்த்து அதுக்கு மருத்துவம் பார்க்க முடிஞ்சுது. இது வந்து எழுத்தில் சாத்தியம். இதுமாரி தான் ஒவ்வொரு நாவல்கள்லையும் நம்ம என்ன விரும்புகிறோம், எல்லா பிரச்சனைகளுக்கும் எது தீர்வாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். இந்த மக்கள் எப்படி வாழணும், மனிதர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்மளோட விருப்பத்தை, நம்மளோட எண்ணத்தை, நம்ம என்ன விரும்புகிறோமோ, நம்ம எப்படிப்பட்ட உலகத்தை அமைச்சு காட்டணும்னு விரும்புகிறோமோ அதை எல்லாத்தையும் நம்ம எழுத்தில் கொண்டு வர முடியுது. ஒரு அறச்சிந்தனை உள்ள ஆறுகாட்டுத்துறை அப்படி தான் ஒரு சிறந்த அறச்சிந்தனை உள்ள நேர்மையான நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு கடற்கரை பகுதி அது. அந்த மக்களையும் நான் அப்படி தான் அந்த பதிவில் ஒவ்வொரு கதையும் சொல்கிறேன்னா நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் எனக்கு கொடுத்த காலக்கெடுவை தாண்டி நான் போயிட்டுருக்கிறேன். உங்களை அனைவரையும் சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை, அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருவாரூர் மாவட்ட ஆட்சி அலுவலர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை மீண்டும் ஒரு முறை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.